இல்ல. முயலும் குரங்கும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ரெண்டும் நிறைய விளையாடுனாங்க. அப்பப்போ ஓட்டப்பந்தயம் வச்சுக்குவாங்க. அவங்களை பார்த்து ஒரு ஆமைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கணும்னு ஆசையா இருந்தது. ஆனா யாரும் ஆமை கூட ஓடணும்னு நினைக்கல. ஏன்னா ஆமை ரொம்ப மெதுவா நடக்கும். ஒரு நாள் முயலும் குரங்கும் ஓட்டப்பந்தயத்துக்கு தயாராயிட்டு இருந்தாங்க. அப்போ ஆமைக்கு கூட பந்தயத்துல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. நீங்க ஏன் என் கூட விளையாட மாட்டீங்க? என் கூடயும் விளையாடலாமே. உங்க பந்தயத்துல என்னையும் சேர்த்துக்கோங்களேன் ப்ளீஸ். முயலுக்கும் குரங்குக்கும் ஆமையோட பேச்சு கேட்டு சிரிப்பு வந்தது. நீ இவ்வளவு மெதுவா நடக்கிற, நீ எப்படி ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க முடியும் சொல்லு? என்னால வேகமா ஓட முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. அப்போ எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற? ஓஹோ, அவ்வளோ தைரியமா உனக்கு? சரி வா, நான் உன் கூட ஓட்டப்பந்தயத்துல ஓடுறேன். குரங்கு, யார் ஜெயிக்கிறாங்கன்னு நீ சொல்லு. சரி, சூரியன் இறங்கிறதுக்குள்ள யாரு முதல்ல நதியை சுத்தி இங்க வராங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆமா, நதியை ஒரு சுத்து சுத்தி முதலாக யாரு வராங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பந்தயம் தொடங்கிடுச்சு. ஆமை மெதுவா நதியை நோக்கி போக ஆரம்பிச்சுது. முயல் வேகமா ஓட ஆரம்பிச்சுது. பாதி நதியை சுத்தி முடிச்சுது. முயல் யோசிச்சுது, நான் தான் ஜெயிக்க போறேன். பாவம், அந்த ஆமை மெதுவா நடக்குது, ரொம்ப பின்னாடி இருக்கு. அப்போ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாமே. முயல் ஒரு மரத்துக்கு கீழே தூங்கிடுச்சு. ஆமை மெதுவா நடந்து நடந்து நதியை முழுசா ஒரு சுத்து சுத்திடுச்சு. ஆமை ஜெயிச்சிடுச்சு. குரங்கு ஆமையை பார்த்து ஆச்சரியப்பட்டது. முயலுக்கு திமிரு இருந்ததுனால தோத்துடுச்சு. ஆனா ஆமை தன்னம்பிக்கைனால ஜெயிச்சிடுச்சு.